வணக்கம். புதியதோ தொடக்கம் இந்த நிகழ்ச்சியில உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை இந்த தலைப்புல நம்மிடையே பேச வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஆஷா. இவங்க கடந்த 17 ஆண்டுகளாக பிரம்மகுமாரி மதுரை இடத்துல இருந்து இறை சேவை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம். சாந்தி. ஓம் சாந்தி. ஒற்றுமை அனைவருக்கும் அவசியமானது. நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒற்றுமையை பற்றி? ஒற்றுமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, குடும்பத்துல ஒற்றுமை இருக்கணும், நம்முடைய ஒரு சமுதாயத்துல ஒற்றுமை இருக்கணும். இப்ப மாணவர்கள் இப்ப கல்லூரியில படிக்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, கல்லூரி மாணவர்கள் கிட்ட ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் நிறைய காரியங்களை சாதிக்க முடியும். அதே போல தேச ஒற்றுமை, ஏன்னா நம்முடைய நாடு இந்தியா ஒற்றுமைக்கு ஒரு புகழ் வாய்ந்த ஒரு நாடு அப்படின்னே சொல்லலாம். கட்டாயமா. இப்படி தேச ஒற்றுமை, சமுதாய ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, இப்படிப்பட்ட ஒற்றுமை தான் நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வரும். ஆமா. ஆனா இந்த ஒற்றுமைக்கெல்லாம் ஆதாரமாக ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமை? ஒரு தனிப்பட்ட ஒரு ஒற்றுமை அப்படின்னு அதை சொல்லலாம். அது என்ன தனிப்பட்ட ஒரு ஒற்றுமை? இந்த ஒற்றுமை இப்ப நீங்க சொன்னதுதான் எனக்கு தெரியும். அது என்ன தனிப்பட்ட ஒரு ஒற்றுமை? அதாவது சுய ஒற்றுமை, செல்ஃப் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒற்றுமை. இந்த ஒற்றுமையை சார்ந்துதான் அனைத்து ஒற்றுமைகளுமே நமக்குள்ள நம்ம கொண்டு வர முடியும். ஆகையாலதான் நாம சுய ஒற்றுமையை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சுய ஒற்றுமை அப்படின்னா என்ன சிஸ்டர்? கொஞ்சம் விளக்கமாவே சொல்லுங்களேன். அதாவது நம்ம எப்படி அடுத்தவங்களோட ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படிங்கறத எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தரோட சேர்ந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். அப்ப நாம சில கருத்துக்களை சொல்லுவோம், அவங்க சில கருத்துக்களை சொல்லுவாங்க. 2 பேரும் இணைந்து ஒற்றுமையோடு, கருத்து வேறுபாடு இல்லாம, மோதல்கள் இல்லாம அந்த காரியத்தை நிறைவடைய செய்யறோம். அப்ப அந்த காரியம் ஒரு நல்ல காரியமா இருக்குது, நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு நல்ல பலனை கொடுக்குது. இதுதான் ஒரு ஒற்றுமை அப்படின்னு சொல்லப்படுது. அது போல சுய ஒற்றுமை அப்படின்னு சொல்றப்ப எனக்குள்ள எந்த அளவிற்கு நான் ஒற்றுமையோடு இருக்கிறேன், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடவடிக்கைகள், பிஹேவியர்ஸ், இப்படி எல்லாமே ஒன்றிணைந்து இருக்கிறதா? இன்னும் உங்களுக்கு ஈஸியா சொல்லணும் அப்படின்னா, சில நேரத்துல நம்ம சொல்லுவோம், இப்படி நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா பேசிட்டேன். இத செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனாலும் நான் வந்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாமே நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததற்கான ஒரு அடையாளம் தான். சுய ஒற்றுமை இல்லை. அப்ப நம்ம நினைச்சத நம்மளால செய்ய முடியல, நம்ம வேணான்னு நினைச்சத செஞ்சிடுறோம், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறத பேசுறோம், பேசணும்னு நினைக்கிறத சில நேரம் பேச முடியல, சொல்றோம் இல்லையா, எனக்கு இங்க வரைக்கும் இருந்துச்சு, சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா என்னால சொல்ல முடியல. அப்ப நமக்குள்ள ஒரு இணக்கம் என்பது இல்லை. இது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க கூட நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல சொன்னீங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அப்ப நமக்குள்ள இந்த ஒருமித்த தன்மை இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி மத்தவங்களோட ஒற்றுமையா இருந்தாதான் வாழ்க்கையை நம்ம சிறப்பா வாழ முடியும், அது போல நமக்குள்ள இணக்கம் என்பது இருந்தாதான் என்னுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக எனக்கு அமையும். இப்ப சுய ஒற்றுமையோட நான் இருக்கேன், நான் இல்ல அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முடிவுகள் எப்படி இருக்குது, எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளால ஒரு நிலையான ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுதா, ஒரு முடிவை எடுக்க முடியுதா? அதுக்கு முன்னாடி நாம ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்போம், ஒரு செயலை செய்யணும் அப்படின்றப்ப இந்த காரியத்தை இன்னைக்கு செய்யலாம் இல்ல நாளைக்கு செய்யலாம், இதற்கு என்னென்னலாம் தேவை, இதுக்கு என்ன ஒரு முடிவு எடுக்கணும், இப்படி பல விதங்கள் இருக்கும் ஒரு செயல் அப்படின்றப்ப. அந்த செயலை நாம் திட்டமிட்டவாறு, நாம் எண்ணியவாறு, அதான் நம்ம எப்படிலாம் இந்த செயலை செய்யணும்னு நினைச்சிருக்கிறோம், அந்த எண்ணத்திற்கு ஏற்றாற் போல அடுத்து அந்த செயலை நல்ல விதமாக மன நிறைவாக நான் எதையெல்லாம் என் மனசுல யோசிச்சு வச்சிருந்தேனோ
அவை அனைத்தையுமே அந்த காரியத்துல பயன்படுத்தி நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேனா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுல இருந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் எனக்குள்ள சுய ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படின்னு. சரி, சுய ஒற்றுமை இருக்கா இல்லையா நம்ம பாத்துக்கிறோம். இப்ப இந்த சுய ஒற்றுமையினால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? இப்ப சுய ஒற்றுமையினால என்ன பலன்கள் அப்படின்றப்ப இத வச்சுதான் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களுமே இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னது போல குடும்ப ஒற்றுமையா இருக்கட்டும், தேச ஒற்றுமையா இருக்கட்டும், எல்லாமே இந்த சுய ஒற்றுமையில இருந்து தான் ஆரம்பமாகுது. இப்ப என்னோடயே என்னால இணக்கமா இருக்க முடியலன்னா நான் எப்படி அடுத்தவங்களோட போய் இணக்கமா இருக்க முடியும்? அடுத்தவங்களோட எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? முடியாது. இப்ப சில நேரத்துல பாருங்க, குடும்பத்துல இருக்கிறவங்களோட நம்ம ஒற்றுமையா இருந்துருவோம். ஏன்னா நம்முடைய ரத்த சம்பந்தம், நம்முடைய சொந்த பந்தங்கள், விட்டு கொடுத்து போயிடுவோம். ஆனா அதே ஒரு ஆபீஸ்ல போறப்ப அவங்க அந்நியர்கள் ஆயிடுறாங்க. அப்ப அவங்களோட நம்மளால என்ன பண்ண முடியல? ஒத்து போக முடியல. இப்ப ஆபீஸ்ல இருக்கிறவங்களையாவது நம்ம டெய்லி பாக்குறோம், பேசுறோம், பழகுறோம். ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கும் நமக்கும் தொடர்புங்கிறது ஏற்படுது. ஆனா ஒரு தேசம்னு எடுத்துக்கோங்க, ஒரு சொசைட்டின்னு எடுத்துக்கோங்க, எல்லாரோடையும் நம்ம நேரடியான ஒரு தொடர்புல போக முடியறது இல்ல. அப்ப அவங்க நமக்கு ஒரு அன்னோன் பர்சனா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களோட எல்லாம் நம்மளால ஒத்து போக முடியுமா? யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்ப அவங்களோட ஒத்து போறதுங்கிறது நமக்கு நம்மளை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா யார் ஒருவர் சுய ஒற்றுமை, அதாவது தனக்குள்ள இணக்கமா இருக்க முடியுதோ அவங்களால எந்த ஒரு இடத்துலயும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட மனிதர்களோடும் ஒத்து போக முடியும். அதன் மூலமா பல ஆக்கப்பூர்வமான காரியங்களை அவங்களால செய்ய முடியும். சரியா சொன்னீங்க. அப்ப அந்த சுய ஒற்றுமையோட நான் இருக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன தேவை? சுய ஒற்றுமையோட நாம இருக்கிறதுக்கு முதல்ல நமக்கு ஆர்வம் இருக்கணும். என்ன ஆர்வம் அப்படின்னா, என்னால நான் நினைச்சத செய்ய முடியணும். சில நேரத்துல நமக்கு என்ன வந்துருதுன்னா சோர்வு வந்துருது. எங்க ஆர்வம் இருக்கோ அங்க சோர்வு இருக்க, எங்க சோர்வு இருக்கோ அங்க ஆர்வம் இருக்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பிளான் போட்டு வச்சிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு புது வருஷம் வருது அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு பிளான் போடுவோம். இந்த வருஷத்துல இருந்து நான் என்கிட்ட இந்த ஒரு குணத்தை விடணும், என்கிட்ட இந்த ஒரு தேவையில்லாத ஒரு பழக்கம் இருக்கு, இதை விடணும் அப்படின்னு ஒரு ஓத்தெல்லாம் எடுப்போம். அடுத்து எந்த ஒரு நல்ல விஷயத்த கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு உறுதியை நமக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்படி ஒரு பிளான் போடுறப்பவே அடுத்து ஒரு செகண்ட் தாட்டும் நமக்கு வரும். என்ன தாட் வரும்? நம்மளால இதை செய்ய முடியுமா, செய்ய முடியாதா? இதுதான் சோர்வு. சோர்வுன்னா ஏதோ நம்ம உடம்பு அளவுல டயர்ட் ஆயிட்டு உட்காரதான் சோர்வு கிடையாது, மனச்சோர்வு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் சகஜம், மனசுல இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில அப்படி கிடையவே கிடையாது. இதெல்லாம் சோர்வினுடைய ஒரு அடையாளம். அப்ப சோர்வு இருக்கிறப்ப என்ன பண்ண முடியாது? நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்திக்க முடியாது. அப்ப சோர்வு வராம இருக்கணும்னா நாம் செய்ய போற காரியத்துல நாம முதல்ல ஆர்வத்தை கொண்டு வரணும். அப்ப நான் இதை செய்ய போறேன், அப்ப இதை நான் திறம்பட எஃபிஷியன்ட்னு சொல்றோம், எஃபிஷியன்ட்டா இந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்ற முதல்ல அந்த ஆர்வத்தை நமக்குள்ள நம்ம வளர்த்துக்கணும். முதல்ல ஆர்வம். ரெண்டாவது அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பு ரொம்ப அவசியம். அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வு. இப்ப யார்கிட்டயாவது நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா அவங்க என்ன சொன்னா நம்ம கேட்போம், அவங்க சொல்றதெல்லாம் நம்ம செய்வோம், அவங்களோட ஒத்து போறோம், அவங்களோட ஒற்றுமையா இருப்போம். எப்படிப்பட்ட ஒரு அவங்க மூலமா நமக்கு பிரச்சனைகள் வந்தா கூட நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதே போல ஒரு காரியத்தை செய்யறப்ப அதுல அர்ப்பணிப்பு உணர்வு இருக்கணும். நல்ல காரியத்துக்கு இப்ப ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துட்டேன், ஆர்வத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். ரெண்டாவது அந்த அர்ப்பணிக்கப்பட்ட உணர்வையும் எனக்குள்ள கொண்டு வர்றப்ப அந்த காரியம் செய்யறப்ப எனக்கு தடைகள் வரலாம், அதை செய்ய முடியாத மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனா எது வந்தாலும் சரி, நான் என்னுடைய நிலையிலிருந்து விலக மாட்டேன். அதுதான் சுய ஒற்றுமை. நான் பலகீனமா இருக்கிறப்ப நான் என்ன ஆயிடுவேன்? சின்ன பிரச்சனை வந்த உடனே அந்த காரியத்தை விட்டுடுவேன். எனக்கெல்லாம் இது ஒத்து வராது, நான் இதை செய்யணும்னு நினைக்கிறப்பதான் எனக்கு தடை வருது, எனக்கு இவங்க தடை போடுறாங்க, எனக்கு அவங்க தடை போடுறாங்க, என்ன முன்னேற விட மாட்டுறாங்க, சூழ்நிலை எனக்கு உதவி செய்யல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல, கடவுள் என் பேல கருணை காட்ட மாட்டாரு. இப்படி எல்லாம் நாம சோர்வடைஞ்சு என்ன பண்ணிடுறோம்?
ஒன்னு ரெண்டு பிரச்சனை வர்றப்பவே அந்த காரியத்தை, அந்த ஒரு நல்ல விஷயத்தை கைவிட்டு விடுகின்றோம். காரணம் என்ன? சுய இணக்கம், சுய ஒற்றுமை நம்மகிட்ட இல்ல. சரி, இந்த சுய ஒற்றுமையை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு ஆர்வம் வேணும்னு சொன்னீங்க, அர்ப்பணம் வேணும்னு சொன்னீங்க. வேற என்னென்ன குணங்கள் தேவைப்படுகிறது? இந்த சுய ஒற்றுமையை நம்ம கொண்டு வரதுக்கு அடுத்ததாக நமக்கு தேவை தெளிவு, தெளிவான சிந்தனைகள். எங்க தெளிவு இருக்கோ அங்க எந்த ஒரு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது சகஜம். ஒரு முடிவு, தீர்மானம்னா என்ன? ஒரு முடிவு. அப்ப நம்முடைய மனசை நம்ம தெளிவா வச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துல தெளிவு அப்படிங்கிறது என்ன? என்னுடைய லட்சியம் இதுதான், இதை நான் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவான எண்ணம். அந்த தெளிவான எண்ணம் இருக்கிறப்ப என்னுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்? நான் இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம், உறுதி. அந்த ஒரு உறுதிங்கிறது நமக்குள்ள இயல்பாவே வந்துரும். இதெல்லாமே இந்த சுய ஒற்றுமை சம்பந்தப்பட்டது. அப்பதான் நாம் எடுத்துக்கொண்ட அந்த காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும்? திறம்பட செய்ய முடியும். இப்ப காரியம்னா அது ஒரு வேலையை மட்டும் குறிக்கிறது இல்ல, நம்முடைய ஒரு கேரக்டரையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த குணத்தை நான் எனக்குள்ள கொண்டு வரணும். ஏதாவது ஒரு நடவடிக்கை, சிலர் நினைப்பாங்க நாளையில இருந்து காலையில நான் அதிகாலையில எழுந்திருக்கணும், சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கிறது மூலமா எனக்கு நிறைய டைம் கிடைக்கும், நிறைய செயல்களை செய்ய முடியும், நிறைய ஆக்கப்பூர்வமான காரியங்களை நான் செய்யலாம். அப்ப நான் இனிமே அதிகாலையில எழுந்திருக்கணும் அப்படின்லாம் முடிவெடுக்கிறேன். நம்மளுமே அந்த முடிவெல்லாம் எடுத்திருப்போம். அப்ப அது ஒரு செயல். அந்த செயலை செய்யறதுக்கு கூட நமக்கு என்ன தேவைப்படுது? சுய ஒற்றுமை. அப்ப இந்த தெளிவு, இந்த தீர்மானம் இதெல்லாம் இருந்தாதான் அந்த அதிகாலை நேரம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக் நம்ம கண்ணு திறக்கும். நம்ம அலாரம் எல்லாம் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. உங்க மனசுல என்ன வந்துருச்சு? தெளிவு வந்துருச்சு. நாளையில இருந்து நான் இத்தனை மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். அப்ப எனக்குள்ள ஒற்றுமை இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சகஜமாக அந்த காரியத்தை செயல்படுத்த முடியும். அந்த குணத்தை எனக்குள்ள வளர்த்துக்கலாம். இப்ப அதிகாலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுங்கிறது என்ன? ஒரு நல்ல குணம், ஒரு நல்ல தன்மை. அப்ப எனக்குள்ள அந்த குணத்தை, தன்மையை நான் வளர்த்து கொள்ள முடியும். இப்ப இந்த சுய ஒற்றுமை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த குணங்கள்லாம் நமக்கு வேணும். நமக்கு தெரியும் இந்த குணங்கள்லாம் வேணும். அதை நான் எனக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நான் ஏதாவது பயிற்சி செய்யணுமா? இந்த குணங்கள் எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம தனியா வெளியில இருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இவை எல்லாமே நாம் பயன்படுத்தாம வச்சுட்டோம். அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதை எப்படி பயன்படுத்துறது? நம்முடைய ஆழ் மனசுக்குள்ளதான் எல்லா விதமான குணங்கள், நல்ல தன்மைகள், நம்முடைய நல்ல இயல்புகள் எல்லாமே நம்முடைய ஆழ் மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. நம்முடைய தியானத்தின் மூலமாக, தியானத்துல சில குறிப்பிட்ட பயிற்சிகள் மூலமாக நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை எல்லாமே வெளிக்கொண்டு வர முடியும். சுய ஒற்றுமைக்கு ஏதாச்சும் ஒரு உதாரணத்தின் மூலமாக விளக்கம் கொடுங்களேன். இப்ப பாருங்க, நம்முடைய கையில எத்தனை விரல் இருக்கு? 5 விரல். 5 விரல் இருக்கு. நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் இந்த 5 விரல்களும் ஒன்று சேரும். அப்பதான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஒரு விரலோட சப்போர்ட் இல்லாம மற்ற விரல்களால என்ன பண்ண முடியாது? காரியம் செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த 5 விரலுக்கும் ஒரு தடவை சண்டை வந்துருச்சான். நான் பெரியவன், நான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுண்டு விரல் சொல்லிச்சா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிச்சான். நான் இல்லாம எதுவுமே நடக்காது, நான் தான் மலையவே தூக்குனேன் அப்படின்னு சொன்னது. அடுத்து இந்த விரல் சொன்னதான், இல்ல நான் தான் பெரியவன், ஒரு மங்களமான ஒரு மோதிரம் போடுறதா இருந்தாலும் சரி, ஒரு மங்களமான காரியத்துக்கு என்னதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னது. இந்த நடு விரல் சொன்னதான், நான் தான் பெரியவன். பாருங்க, பெருசா இருக்கிறது கூட என்னன்னா இந்த நடு விரல் தான். அனைத்து விரலையும் பெருசா இருக்கு, ஆனால் நான் தான் பெரியவன் சொன்னது. இந்த விரல், ஆள்காட்டி விரல், எது சொல்லிச்சா, எந்த காரியம் செய்யணும்னாலும் எதை சுட்டி காட்டணும்னாலும் என்னையதான் பயன்படுத்துவாங்க, நான் தான் பெரியவன் சொன்னது. இந்த கட்ட விரல் சொல்லிச்சா, இல்ல நான் தான் பெரியவன். சேலஞ்ச் பண்ணணும்னா என்னதான் பண்ணுவாங்க? என்னதான் பயன்படுத்துவாங்க. அதே போல பாருங்க, கை நாட்டு வைக்கணும்னாலும் இந்த விரலை தான் நம்ம பயன்படுத்தணும். கை ரேகை எல்லாத்துக்குமே இதான் ஆதாரம். அப்ப இது சொல்லிச்சா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ரிஷி கிட்ட போனாங்க, ஒரு முனிவர் கிட்ட போறாங்க 5 பேரும். நான் எங்கள்ல யார் பெரியவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் என்ன பண்ணாரா, பூந்தியினுடைய துகள்கள் இருக்கும்ல, பூந்தி நம்ம சாப்பிடுற பூந்தி இனிப்பு இருக்குல்ல, அந்த பூந்தியை கொடுத்தாரு. கொடுத்துட்டு, நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா
இத லட்டு உருண்டையா புடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. என்ன நடந்திருக்கும்? யாருமே பண்ணிருக்க யாராலையும் செஞ்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் அவர் சொன்னாராம், நீங்க எல்லாரும் சேர்ந்து அதை செய்யுங்கன்னு சொன்னாராம். சேர்ந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு? கையில லட்டு வந்துருச்சு. அப்ப இந்த இடத்துல அந்த 5 விரல்கள் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யறப்ப அந்த காரியம் என்ன ஆயிடுது? சகஜமாயிடுது. அதே தனித்தனியா செய்யறப்ப அதால தன்னுடைய காரியத்தை சரியான முறையில செய்ய முடியாது. அதாவது ஆற்றல் என்பது குறைந்து விடுகிறது. அது போல சுய ஒற்றுமைன்னு வர்றப்ப முதல் விஷயம் நம்முடைய எண்ணங்கள், இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் நம்முடைய வார்த்தைகள், அதுக்கப்புறம் நம்முடைய செயல்கள், அடுத்தது நம்முடைய உணர்வுகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உணர்வுகள் நம்முடைய செயல்களோட ஒத்து போகணும். எண்ணம், சொல், செயல் மட்டும்தான் கிடையாது. இந்த 4வது உணர்வுகள்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்முடைய செயலோட நம்முடைய உணர்வு ஒத்து போகும். சில நேரம் பாருங்க, மேலோட்டமா நம்ம மனசு நினைக்குது இதை செய்யலாம் அப்படின்னு, செய்யணும் நல்லது அப்படின்னு. இந்த உணர்வு என்ன பண்ணும்னா அதை இன்டர்ஃபியர் பண்ணும். உன்னால எல்லாம் முடியாது, உனக்கெல்லாம் இந்த கெப்பாசிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லும். அப்ப உணர்வுகளோட டாமினேஷன் அதிகமா இருக்கிறப்ப என்னதான் நீங்க நினைச்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்ப 4வது என்ன? உணர்வுகள். 5வது நம்முடைய ஐம்புலன்கள், நம்முடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், நம்முடைய கண், காது, மூக்கு, வாய், கை, நம்முடைய உறுப்புகள். இதுவும் என்னாகணும்? நம்மோடு இணைந்து செயலாற்றணும். நாம நினைச்சத நம்முடைய கண்ணு கேட்கணும். கண்ணிட்ட நம்ம சொல்றோம் இதை பார்க்காத அப்படின்னா அது உடனே அதை என்ன பண்ணணும்? கேட்கணும். அதை பார்க்க கூடாது. அதே போல காது, அதே போல நம்முடைய ஐம்புலன்களும் நம்மளோடு, அதாவது நாம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தோடு இணையணும், இணக்கமாகணும். அப்ப எண்ணம், வார்த்தை, செயல், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய ஐம்புலன்கள், இந்த 5ம் எப்போ ஒன்று சேர்கிறதோ அதுதான் சுய ஒற்றுமை. ரொம்ப அழகா சுய ஒற்றுமையில இந்த 5 விஷயத்தை பத்தி சொன்னீங்க. அப்ப அந்த 5 விஷயங்களும் நம்ம ஒற்றுமையா வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி நீங்க விளக்கமா சொல்லும் பொழுது மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்ப மெடிடேஷன் மூலயமாக நம்ம அந்த சுய ஒற்றுமையை வளர்த்துக்க முடியுமா? அவசியமா நம்ம வளர்த்துக்க முடியும். ஏன்னா அதுக்கு ஆதாரம் கூட என்ன அப்படின்னா சில பண்புகள், அதாவது சில குணங்கள் இந்த ஒற்றுமைக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. அந்த குணங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்ல கொண்டு வர நமக்குள்ள இந்த சுய ஒற்றுமை அப்படிங்கிறது தானாவே வந்துடும். எப்படி பாருங்க, அடுத்தவங்களோட நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில குணங்கள் தேவைப்படுது. இப்ப அவங்க மூலமா நமக்கு ஏதாவது தொந்தரவு வரலாம், அப்ப பொறுமையா இருக்கணும். அப்பதான் அவங்களோட நம்ம ஒத்து போக முடியும். அடுத்து ஒரு 4-5 பேரோட சேர்ந்து ஒரு காரியம் செய்யறோம் அப்படின்றப்ப பணிவு வேணும். நம்ம பணிஞ்சு போனாதான் அங்க ஒற்றுமையா இருக்க முடியும். நம்ம வளைஞ்சு கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால ஒற்றுமையா இருக்க முடியாது. இப்படி பாருங்க, சில பண்புகள் அப்படிங்கிறது எப்படி அடுத்தவங்களோட ஒத்து போறதுக்கு தேவைப்படுதோ அதே போல இந்த சுய ஒற்றுமைக்கு கூட சில பண்புகள் அவசியமானது. முதல் விஷயம் பணிவு. 2வது பொறுமை, நிதானம். இந்த 3ம் ரொம்ப ரொம்ப அடிப்படையானது. பணிவு, பொறுமை, நிதானம். இந்த குணங்களை நம்ம தியான பயிற்சி மூலமா நம்முடைய மனசுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இத கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே சுய ஒற்றுமைங்கிறது தானாவே நமக்குள்ள வந்துரும். அப்ப அந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கறது ஒரு 2 நிமிஷத்துக்கு எங்களுக்கும் ஒரு பயிற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம செய்யலாம். இப்போ ஓம் சாந்தி. நான் ஒரு அற்புதமான ஒரு சக்தி. இந்த உடலில் 2 புருவங்களுக்கு இடையில் ஒரு நட்சத்திரத்தை போல் பிரகாசிக்கக்கூடிய உயிர் சக்தி. நான் ஆத்மா.
என்னுடைய இயற்கையான குணங்களை பணிவு, அன்பு, நிதானம், பொறுமை இவை அனைத்தையும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்துவேன். என்னுடைய எண்ணம், வார்த்தை, செயல்கள், உணர்வுகள் மற்றும் ஐம்புலன்களையும் ஒற்றுமையோடு இணைத்து சுய ஒற்றுமையை எனக்குள் கொண்டு வருவேன். இதன் மூலம் அனைவருடனும் ஒற்றுமையோடு வாழ்வேன். ஓம் சாந்தி. சாந்தி. சுய ஒற்றுமையை பற்றி ரொம்பவும் தெளிவான ஒரு விளக்கத்தோட நீங்க இந்நிகழ்ச்சியில பகிர்ந்துட்டீங்க. மிக்க மிக்க நன்றி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி.